ஆனா இப்ப ஒரேடியா உங்க எல்லாரையும் விட்டுட்டு வர அளவுக்கு விவாகரத்து கேட்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சம்பந்தி. இப்ப கூட இது சம்பந்தமா அவகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா அவ மனசு மாறுற மாதிரி தெரியல. அவ பக்கம் நியாயம் இருக்கதானே செய்து சம்பந்தி. அவ என்ன முடிவு எடுத்தாலும் மறுக்காம அதை ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துலதான் நாம இருக்கோம். அது எப்படி சம்பந்தி ஏத்துக்க முடியும்? என்னதான் மாப்பிள்ளை மேல அவளுக்கு கோபம் இருந்தாலும் உங்க மேல அவளுக்கு தனி பிரியம் உண்டு. அதனால நீங்க நினைச்சா இது எல்லாத்தையுமே மாத்தி காட்ட முடியும் சம்பந்தி. நாங்க யாரு என்ன பேசினாலும் கடைசியில அவ உங்க பேச்சுக்கு மட்டும்தான் அவ கட்டுப்படுவான்னு தோணுது. நீங்க நினைச்சா இதை எல்லாத்தையுமே மாத்த முடியும் சம்பந்தி. என்னைக்கா இருந்தாலும் என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளா தான் வாழணும். அதுக்கு தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க ப்ளீஸ். ஷண்மதி, என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசை விட்டு இப்பதான் நிறைய விஷயம் பேசணும்னு தோணுது. இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூட முடியாம போயிடலாம். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டோம். ஆனா நாங்க நினைச்ச மாதிரி இல்லாம நீ இந்த வீட்டுக்கு வந்த காரணமும் சூழ்நிலையும் வேற ஷண்மதி. நீங்க இருந்த ஒவ்வொரு நாளும் எங்க உன்னை கஷ்டப்படுத்தமோங்கிற குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் நீயே மொத்தமா ஒரு முடிவு கட்டிட்ட. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தமும் இல்லாம இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்க போறேன். ரொம்ப சந்தோஷம். நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி இனிமே வாழ போறேன்னு ரொம்ப பெரிய நிம்மதியோட இருக்கேன். எனக்கு இருந்த குழப்பம், பிரச்சனை, கஷ்டம் எல்லாமே என்னையோட ஒரு முடிவுக்கு வந்துரும்னு நான் நம்புறேன். நான் இனியும் எங்க இருக்கணும்ன்ற சுதந்திரமே இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமேதான் நான் என் லைஃப எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போறேன். அது மட்டும் இல்ல கார்த்திக், நானுமே இன்னைக்குதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியா தூங்க போறேன். குட் நைட். ராஜி, நம்ம அட்வொகேட் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க போங்க, நான் வரேன். கார்த்திக் ஷண்மதி வாழ்க்கையை பத்தி நமக்கு இருந்த நம்பிக்கைலாம் இப்படி ஒரே நாள் இடிஞ்சு தரமாட்டமாகன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இதெல்லாம் வெறும் கனவா மாறிடாதான்னு மனசு கடந்து ஏங்குது. என்னதான் கல்யாணத்தப்போ நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஷண்மதி அப்படி பேசியிருந்தாலும் அவ்வளோ சாதாரணமா விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போறதுக்கு அவ மனசு
இடம் கொடுக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. வாய் வார்த்தையா என்ன வேணா சொல்லிடலாம், ஆனா சில விஷயம் நடக்கிறப்பதான் அதோடைய வலியை நம்மளால உணர முடியும். அப்படிதான் சண்மதியும் அவளே டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு விவாகரத்து பேப்பர்ல அவ கையெழுத்து போறதுக்கு முன்னாடி அவ மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ நான் நினைக்கிறேன் ராஜி. உங்களோட இந்த நம்பிக்கை நிஜமாகணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க. நீங்க சொல்ற மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரி ராஜி. வணக்கம் மேடம். உட்காருங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் மேடம். கார்த்திக் சாரும் அவர் ஒய்ஃபும் அதில் சைன் பண்ணிட்டாங்கன்னா நாம் அதை ப்ரொசீட் பண்ணிடலாம். சரி, நீங்க அவங்க கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. இந்தாங்க சார், சைன் பண்ணுங்க மேடம். கையெழுத்து போடுவாளா இல்லையா? சார், நீங்களும் கையெழுத்து போடுங்க சார். நாளைக்கு காலையில் உங்கள் 2 பேருக்கும் கோர்ட்டில் ஹியரிங் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலிங்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். மற்றபடி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவ்வளோதான் மேடம். நாளைக்கு கோர்ட்டில் மீட் பண்ணலாம் மேடம். நான் வரேன். வரேன் மேடம்.
கார்த்திக், இந்த ரிங்கு உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாம் மூலமா எனக்கு முத போட்டு விட்ட மோதிரம். மனசார எவ்வளவு ஆசையோடையும் கனவோடையும் இந்த மோதிரத்தை நான் போட்டுக்கிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் இதை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு முடிவோட இருக்கேன். அதனால எனக்கு நீ கொடுத்த மோதிரம் என்கிட்ட இருக்கிறது சரியா வராது. நீ போட்டுவிட்ட மோதிரம் உன்கிட்டே இருக்கட்டும். நமக்குள்ள பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நமக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ராஜிமா, ரொம்ப பசிக்குது. உங்க கையால நெய் ஊத்தி முறுவல் தோசை ஊத்தி தரீங்களா? சரி உட்காரு, நான் சுட்டு எடுத்துட்டு வரேன். நான் இங்கே உட்காந்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? கொஞ்சமா. போதும் போதும், சாப்பிட. இருக்கட்டும், நான் எடுத்துக்கிறேன். நீ போய் கை கழுவு. நான் எடுத்துக்கிறேன், போ.
அது வந்து ராஜிமா, சாரி. நான் இந்த வீட்டை விட்டு போறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. உங்களை பிடிக்காமலாம் நான் இங்கிருந்து போல ராஜிமா. எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அது ஒண்ணு மட்டும் காரணமா இருக்க முடியாது இல்லையா? இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு ஒரு மனநிலையில ஒரு மாதிரி என்னால ஃபேக்கா இருக்க முடியல ராஜிமா. அப்படி இருக்கிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. அதனாலதான் நான் இங்க இருந்து போறேன். நான் எடுத்த இந்த முடிவுனால உங்க மனசு கஷ்டப்படுதுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு புரியுதுமா. இது வரைக்குமே என்னால நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி எனக்காக யோசிச்சு நீ உன் சந்தோஷத்தை கெடுத்துக்க வேண்டாம். எங்க இருந்தாலும் உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. என்னங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இத பாருமாங்க, பயந்து என்ன ஆக போகுது? எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். நீ தைரியமா இரு. நீங்க 2 பேரும் லவ் மேரேஜ் இல்ல? ஆமா சார். நீங்க 2 பேருமே நல்லா படிச்சவங்க தானே? சொசைட்டில நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க. இருந்தும் உங்க பர்சனல் லைஃப்ல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது தப்பா தெரியலையா? சார் ப்ளீஸ், எங்களுக்குள்ள நடந்த பழைய விஷயங்களெல்லாம் நினைச்சு பார்க்குற நிலைமையில நான் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி எஜுகேட்டடான நாங்களே டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கோம்னா எந்த அளவுக்கு கஷ்டமான வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நாங்க சொல்லாமலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க சார். நான் கற்பனை பண்ணி பார்த்த ஒன்னாவும் நான் இப்ப வாழ்ற வாழ்க்கை வேற ஒன்னாவும் இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. இதுக்கு மேல என்னோட சிச்சுவேஷனை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். ப்ளீஸ், நாங்க கேட்ட மாதிரியே எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்களேன். நீங்க என்ன சார் அமைதியாவே இருக்கீங்க? உண்மையிலேயே நீங்களும் அவங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாம தான் டைவர்ஸ் கொடுக்குறீங்களா? இல்ல அவங்க டைவர்ஸ் கேட்ட நிர்பந்தத்தால நீங்க இதுக்கு சம்மதிக்கிறீங்களா? சார், என்னை விட்டு பிரிஞ்சு போனாதான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும்னா அதுக்கு நான் சம்மதிச்சுதானே ஆகணும். கல்யாணத்தப்பவே எதிர்பாராம எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. அதுவும் இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் சார் காரணம். அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து என்னால இப்ப வரைக்கும் வெளியே வர முடியாம இருக்கிறப்ப இன்னமும் சண்மதிக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில அவளை கட்டாயப்படுத்தி இருக்க வச்சு அவளை இன்னமும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. உங்களுக்குள்ள எந்த தர்ம சங்கடமோ வருத்தமோ இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா,